ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெயினிங் எக்ஸாம் தமிழ் சேனல். ரீசெண்டாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்லாம் ட்ரை பண்ணலாமா, இன்ஜினியரிங் சிலபஸ்க்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு. அதாவது இன்ஜினியரிங் முடித்தவங்க டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிலாம் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 இருக்கட்டும், இல்லை யூபிஎஸ்சி இருக்கட்டும், எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதோட சிலபஸ்க்கும் அதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த மாதிரிலாம் எந்த சம்மந்தமே இருக்காது. இன்ஜினியரிங் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். சயின்ஸ், டெக்னாலஜி, இது ரெலவெண்ட்டான டாபிக் தான் கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ சிஎஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக இருக்கும், ஐடி அப்படின்னாலும் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக இருக்கும், இசின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டாக இருக்கும், மெக்கானிக்கல் வந்து மிஷின்ஸ் பற்றி படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சிவில் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி, சயின்ஸ் இந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. பட் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சியோட சிலபஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா. முக்கியமாக வந்து இந்த ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சயின்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக், லாங்குவேஜுக்கு இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா. பட் சிலபஸ் வைஸாக மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே சிலபஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆப்ஷனல் பேப்பர்ஸ் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷனல் பேப்பர்ஸ் மொத்தம் மெயினில் வந்து 9 பேப்பர் இருக்கும். ஸோ 2 பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 7 பேப்பரை ஃபைனல் கட் ஆஃப்க்கு எடுத்துக்குவாங்க. அந்த 7 பேப்பரில் 2 பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பர்ஸ் உங்களுக்கு. ஸோ அந்த ஆப்ஷனல் பேப்பர்ஸில் நிறைய இருக்கும் உங்களுக்கு. லாங்குவேஜ் ரிலவெண்ட்டாக, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் வந்து இன்ஜினியரிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி சிவில் இந்த மாதிரியான பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சப்போஸ் நீங்கள் இந்த இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் இல்லை யூபிஎஸ்சியோட சிலபஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சயின்ஸ் ரிலவெண்ட்டான டாபிக், அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரியான டாபிக், ரீசனிங், ஆப்டியூடு இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படிங்கிறது உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான் உங்களால் எஃபர்ட் போட்டு இந்த டாப்பிக்லாம் படிக்க முடியும். முக்கியமாக இந்த மெமரைஸ் பேஸ்டான டாபிக் நிறைய வரும் உங்களுக்கு. ஸோ படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கலாம். பட் இது வந்து ஒரு பெர்ஃபெக்டாக வந்து அப்படியே சிலபஸ் மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகாது உங்களுக்கு. பட் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேம்பஸ்க்குலாம் ரெடி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரீசனிங் ஆப்டியூட்லாம் படிப்பீங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் பேங்க் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேங்க் ஜாபோட சிலபஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரீசனிங் ஆப்டியூட் டாபிக் வரும். இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் கூட ரீசனிங் ஆப்டியூட்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஜாப்பில் கூட ரீசனிங் ஆப்டியூட் ரெலவெண்ட்டான டாபிக் நிறைய வரும். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெக்னிக்கல் ஜாப் வந்து போயிருங்க. ஸோ டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஐஏஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இது மட்டும் இல்லாமல் ஜூனியர் இன்ஜினியர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பேங்கிங்கில் கூட ஐடி முடிச்சவங்களுக்கு, ஐடி, இசிஇ, சிஎஸ்சி முடிச்சவங்களுக்கு ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி, அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லோன் ஆஃபீஸர் இந்த மாதிரியான வேகன்சிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலாக போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சிலபஸ்க்கு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம், எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் சிலபஸ் வைஸாக கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகாது உங்களுக்கு. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப், எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் அப்படி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எல்லாமே மிக்ஸ்டு டாப்பிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. பர்டிகுலராக அப்படியே ஒரு சிலபஸோட அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி, அதாவது ஒரு டிகிரி சிலபஸோட மேட்ச் ஆகிற மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ல எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப்க்கு இருக்காது. அப்படி நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டெக்னிக்கல் ஜாப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின் கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.